ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 3ஆம் பத்து 2ஆம் திருமொழிக்குள்ளே இன்றைய தினம் நாம் நுழைகிறோம். இது அஞ்சன வண்ணனை என்று தொடங்கக்கூடிய திருமொழி. எல்லே பாவமே பதிகம் என்று கூட இதை சொல்வார்கள். ஏன்னா ஒவ்வொரு பாட்டும் பூர்த்தி ஆகும்போது எல்லே பாவமே எல்லே பாவமேன்னு வரும். எல்லே என்றால் இங்க நல்ல தமிழ்ல சொல்றேன், ஏன்னா இது என்ன பெரிய ப்ராப்ளமா இருக்குன்னா, எல்லே அப்படின்னு பார்த்ததும் ஏதோ திருநெல்வேலி தமிழ்ல ஏலேன்னு கூப்பிடுவாளே அதுதான். எல்லை இளங்கிழியே ஆண்டாள் சொன்னாலே அதுவும் திருநெல்வேலி ஏலேங்கிறா. இப்ப அதை பத்தி நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனா வியாக்கியானங்கள்ல காட்டப்பட்ட அர்த்தம் என்னன்னா, எல்லேன்னா என்னே, ஐயோ, ஒரு வியந்த ஒரு வார்த்தை சொல்றோம் பாருங்க, எல்லே, வாவ், அலாஸ் ஆங்கிலத்துல சொல்றோம் பாருங்க, அதுதான் தமிழ்ல எல்லே என்று பயன்படுத்தப்படுகிறது. எல்லே பாவமேனா ஐயோ பாவமேன்னு அர்த்தம். என்ன ஐயோ பாவமேனா, கண்ணனை மாடு மேய்க்க அனுப்பிடுறாளாம் நம்ம பெரியாழ்வார் யசோதை. அனுப்பிட்டு ஐயோ பாவமே என் குழந்தைய அனுப்பிட்டேனே, அதுதான் எல்லே பாவமே. அதனால அடுத்த 10 பாசுரங்கள் கண்ணனை நினைச்சு நாம உருக போறோம். பாவம் சின்ன குழந்தை கையில குச்சி எடுத்துட்டு நல்ல உச்சி வெயில்ல மாடு கன்றுக்குட்டிகள் எல்லாம் மேய்க்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாடு பின்னாடி குழந்தை நடந்து போறது. திருவடியில ஒரு பாதுகை அணிஞ்சுக்கல, வெறும் கால், பிஞ்சு திருவடி, பஞ்சு திருவடி, கல்லும் முள்ளும் நெறிஞ்சு முள்ளும் நிறைந்திருக்கக்கூடிய காடு. அதுல மாடுகள் கண்ணுக்குட்டிகளை மேய்ச்சுன்னு அந்த குழந்தை போறதுன்னா, ஐயோ அந்த குழந்தையின் திருவடி என்ன பாடுபடும். எல்லே பாவமே. பெரியாழ்வார் பாருங்க, பல்லாண்டு பாடுற மோடுக்கு இப்ப வந்துட்டார். இதுவரை மற்ற அனுபவங்கள்லாம் ஆச்சு. எல்லே பாவமே. இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, யசோதை பாவத்திலேயே பல்லாண்டு. பெரியாழ்வார் யசோதை கண்ணனுக்கு பல்லாண்டு பாடுறாளாம். ஐயோ பாவமே, இந்த குழந்தைய நான் மாடு மேய்க்க அனுப்பிட்டேனே. எப்படின்னா, இப்ப போன பதிகம் அம்மம் தர மாட்டேன்னு முதல்ல சொன்னா, அப்புறம் கண்ணன் இதுதான் எனக்கு ஆறா இன்னும் முதுன்னு சொல்லி அம்மம் சாப்பிட்டுட்டான். கண்ணன் அம்மம் குடிக்க 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 அவன் அம்மம்மை மட்டும் உறிஞ்சி எடுக்கலையாம். கண்ணன் பெரியவன் என்ற எண்ணம் பெரியாழ்வார் யசோதையின் மனசுல பதிஞ்சிருக்கோம் இல்லையோ, அதையும் சேர்த்து உறிஞ்சிட்டானாம். அதனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, பெரியாழ்வார் யசோதைக்கு கண்ணனுடைய பெருமைகள்லாம் மறந்து போச்சு, அவன் சக்தி எல்லாம் மறந்து போச்சு. ஆஹா, நம்ம குழந்தை தன் குழந்தை என்று அள்ளி அணைத்து கொண்டாளே ஒழிய, இவன் தான் உலகத்தை படைப்பவன், காப்பவன், அழிப்பவன், சர்வேஸ்வரன் நாராயணன் தான் என் குழந்தையா வந்திருக்கான், இவன் அதிமானுஷ செயல்கள் செய்யக்கூடியவன், இதெல்லாம் மறந்து போச்சான். மடியில பாக்குறா, ஆஹா மடி மீது தவழக்கூடிய ஒரு குழந்தை, நம்ம குழந்தை, அந்த எண்ணம் மட்டும்தான் இருக்கான். கண்ணன் என்ன பண்ணா, இவளுக்கு நம்ம பெருமைகள்லாம் அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டே இருந்தோம்னா, அதுக்கப்புறம் இதே மாதிரி அம்மம் தர மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன்னு அடம்பிடிப்பா. நாம நன்னா விஷமம் பண்றதுக்கு இவ்வளவு கோஆபரேட் பண்ணணும்னா பெருமைகளை மட்டும் மறைச்சிடுவோம். இந்த செலக்டிவ் அம்னீஷியா சொல்றா பாருங்க, நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும்னு, அது மட்டும் மறந்து போகும்படி. கண்ணனை தெரியும், தன் குழந்தைன்னு தெரியும், அவன் அழகு, குணங்கள், எளிமை, மென்மை எல்லாம் தெரியும். ஆனா அவன் பரம்பொருள் என்பதோ, எல்லாம் அறிந்தவன் என்பதோ, எல்லாம் வல்லவன் என்பதோ, பெரும் சக்தி படைத்தவன் என்பதோ அது மட்டும் தெரியாது. அது மட்டும் மறந்து போகும்படி பண்ணிட்டு, அம்மா பால் ஊட்டிட்ட திருப்தி, நான் அடுத்து கண்ணுக்குட்டிகள்லாம் மேய்க்க போறேன் அப்படின்ட்டு அம்மாவுக்கு டாட்டா காமிச்சுட்டு கண்ணுக்குட்டி மேய்க்கிறதுக்காக கன்றுகள் பின்னாடி போயிடுறான் கண்ணபிரான். அவன் போற வரைக்கும் நம்ம பெரியாழ்வார் யசோதைக்கு ஒன்றும் தெரியல. ஆனா கண்ணுக்குட்டி மேய்க்க அனுப்பிட்டு இப்ப பெரியாழ்வார் யசோதை ஐயோ பாவமேன்னு புலம்ப ஆரம்பிக்கிறாளாம். ஐயோ என் குழந்தை கண்ணுக்குட்டி பின்னாடி போயிட்டானே, அவனுக்கு கால் வலிக்குமோ, முள்ளு குத்துமோ, வெயில் அவனை வாட்டுமோ, வியர்க்குமோ, ஐயோ அந்த குழந்தை தொடச்சுக்குமான்னு கூட தெரியாதே, தொடைத்து கொள்ள ஒரு கைக்குட்டை கொடுத்து அனுப்பினேனான்னு தெரியலையே, கதறுகிறாள் பெரியாழ்வார் யசோதை. அதுதான் இந்த 10 பாசுரங்கள். 3ஆம் பத்து 2ஆம் திருமொழி எல்லே பாவமே பதிகம்னு சொல்லக்கூடிய அஞ்சன வண்ணனைன்னு தொடங்கக்கூடிய அற்புதமான 10 பாசுரங்கள். அதில் முதல் பாசுரம், நாம் இப்ப மானசீகமா எங்க இருக்கோம், ஆயர்பாடி. கண்ணன் கையில் கோலோடு கண்ணுக்குட்டி மேய்க்க போயிட்டான். கண்ணனுக்கு இப்ப எத்தனை வயசுனா, சுமார் 4 வயசு. கண்ணுக்குட்டி மேய்க்கிறேன்னு கண்ணுக்குட்டி பின்னாடி 4 வயசு குழந்தை போயிருக்கு. வெறும் திருவடியோட போயிருக்கு, உச்சி வெயில்ல போயிருக்கு, கையில குச்சியோட போயிருக்கு. பெரியாழ்வார் யசோதையோடு நாமும் ஐயோ பாவமேன்னு கண்ணனுக்காக உருகுவோம் வாருங்கள். முதல் பாசுரம். அஞ்சன வண்ணனை ஆயர்கோல கொழுந்தினை மஞ்சனம் ஆட்டி மனைகள் தோறும் திரியாமே, கஞ்சனை காய்ந்த கழலடி நோவ கன்றின் பின் என் செய்ய பிள்ளையை போக்கினேன், எல்லே பாவமே. அஞ்சன வண்ணனை
ஆயர்கோல கொழுந்தினை மஞ்சனமாட்டி மனைகள் தோறும் திரியாமே கஞ்சனை காய்ந்த கழலடி நோவ கன்றின் பின் என் செய்ய பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே. பெரியாழ்வார் யசோதை சொல்றா, என் குழந்தை எவ்வளவு அழகு தெரியுமா, அஞ்சன வண்ணனை, அஞ்சனம்னா மையின்னு அர்த்தம். கண்ணுக்கு இட்டுக்கக்கூடிய மை இருக்கே, மை இட்டுண்டா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குமா. அந்த மை வண்ண கண்ணன் இருக்கானே, அவனை பார்த்தாலே கண்ணுக்கு குளிர்ச்சி, கண்ணுக்கு குளிர்ச்சி தரும்படியாக மை போன்ற கருமை நிறம் கொண்டவன் அஞ்சன வண்ணனை. அப்படிப்பட்ட கருமை நிறம் கொண்ட அந்த அழகான குழந்தை, மெல்லிய குழந்தை. அடுத்து அவனுடைய ஸ்டைல் இருக்கே, ஆயர் கோல. இந்த இடத்துல கோலம்னா வேஷம்னு அர்த்தம். கேப்பா இல்லையா, என்னடா என்ன கோலத்துல வந்திருக்கேன்பா, கோலம்னா வேஷம்னு அர்த்தம். ஆயர் கோல, ஆயனுக்குரிய வேஷத்தோடு போனானாம். ஒரு ஆயன் என்பவன், அவன் யாரு, மாயன். ஆனா ஆயனா வந்திருக்கான். வந்தவன் என்ன பண்றான்னா, பெரியாழ்வார் யசோதை மனசுல தாம் பெரியவன்கிறது தெரியவே கூடாதோ இல்லையோ, அதனால ஆயர் கோல, டிட்டோ ஆயர் வேஷமா. பார்த்தா கையில அந்த குச்சியை ஏந்துவது என்ன, இன்னைக்கும் மன்னார்குடியில ராஜகோபாலனை சேவிக்கிறோமே, கையில குச்சியோடு, இந்த பக்கம் மாடோடு, இங்க கண்ணுக்குட்டியோடு அப்படியே ஜம்முன்னு நின்னான்னா, பா மாடு மேய்க்கிறவன் தோத்தான். அதுலயும் அந்த இடுப்புல அந்த வேஷ்டி கட்டின்னு இருக்க ஸ்டைல் இருக்கு பாருங்க. மாடு மேய்க்கிறவர் எப்படி தூக்கி சொருகுவாரோ, எப்படி தலையில முண்டாசு கட்டுவாரோ, அத்தனையும் கட்டின்னு இருக்கான் பாருங்க. அந்த மாதிரி ஆயர் கோலை. ஒரு ஆயனுக்கு என்னென்ன கோலம் இருக்கணுமோ இதெல்லாம் அடியேன் சொல்லல, மன்னார்குடி ராஜகோபாலன்ட்டு ரொம்ப ஈடுபட்ட மணவாள மாமுனிகள் அவர் வியாக்கியானத்துல காட்டுறார். அவன் எப்படி இருக்கானா, கன்றுகளின் பின்னே போகிற போதை நடையின் துறையும். ஆயர்கள் என்ன பண்ணுவாளாம், கண்ணுக்குட்டி பின்னாடி போகும்போது கொஞ்சம் வேகமா நடப்பாளாம், ஏன்னா கண்ணுக்குட்டி துள்ளி துள்ளி ஓடும். அதே மாதிரி வேகமாக கண்ணன் நடக்கிறான். திருமேனியின் குறுவெயர்ப்பும், அவனுக்கு வேர்த்து இருக்கான். ஆயர்கள் எப்போதுமே கொஞ்சம் வேர்த்து விறுவிறுத்து தான் இருப்பாளாம், மாடு பின்னாடி ஓடி ஓடி. அதே வியர்வையும் அவன் திருமேனியிலே காட்டுகிறான். அலைந்த திருக்குழல்களும், கண்ணுக்குட்டி பின்னாடி ஓடி ஓடி அவன் கேசபாசங்கள்லாம் கலைஞ்சிருக்கு, அதே கலைந்த கேசத்தோடு விளங்குகிறான். திருக்கையில் பிடித்த பொற்கோலுமான ஆயர் கோலத்தை உடையனாய், கையில தங்கக்கோல் ஏந்தி கொண்டு கண்ணுக்குட்டிகளை மேய்க்கிறான். அப்படியே ஆயர் கோலத்துல இருக்கான். வண்ணத்தை பார்த்தா மை போல கருப்பு. அப்படியே மனக்கண்ணில் நினைச்சு பாருங்களேன், இதெல்லாம் எவ்வளவு பெரிய அனுபவம். மை போல கருப்பு வண்ணம், கோலத்தை பார்த்தா ஆயர் கோல. கொழுந்தினை, கொழுந்துனா அந்த செடியில தளிர்னு சொல்லுவோம் பாருங்க, துளிர் விடுறது, தளிர்ப்பது. ஆங்கிலத்துல ஷூட், ஸ்ப்ரவுட்னு சொல்லுவா. அந்த கொழுந்தா இருக்கான். யாருக்கு, ஆயர் குலத்துக்கே கொழுந்தா இருக்கானா. கொழுந்துக்கும் இதுக்கும் என்னப்பா சம்பந்தம்னா, மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்க, வேரிலே வெக்கை தட்டினால் கொழுந்து முற்பட வாடுமா போலே. ஒரு செடி கொடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வேர் வாடி போயிடுதுன்னா அதுக்கு முன்னாடி முதல்ல கொழுந்து தளிர் தான் வாடுமா. செடி நன்னா இல்ல, செடிக்கு ஆரோக்கியம் இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, தளிர் வாடிட்டாலே செடி நன்னா இல்லைன்னு அர்த்தமா. அது போலதான் ஆயர்கள்லாம் அந்த கொடி போல வேர் போலவா, கண்ணன் கொழுத்து போலவா. அந்த வேர் வாட போறதுன்னா அதுக்கு முன்னாடி இந்த கொழுந்து வாடுவது போல ஆயர்களுக்கு ஒரு கஷ்டம்னா கொழுந்தாகிய கண்ணன் முதல்ல வருத்தப்படுவானா. அதே சமயம் செடி நன்னா இருக்குன்னா தளிர் தான் முதல்ல சந்தோஷமா துளிர்த்துண்டு நன்றாக வளர்ந்து வரும். அது போல ஆயர்கள் நன்னா இருக்கான்னா அதை பார்த்து சந்தோஷப்படுபவன் கண்ணபிரான். இதுதான் தலைவனுடைய லட்சணமா. தலைவன்கிறவன் கொழுந்து மாதிரி இருக்கணும். செடி வாட போறதுன்னா கொழுந்து முதல்ல வாடணும், செடி நன்னா இருக்குன்னா கொழுந்து முதல்ல வளரணும். அது போல தொண்டர்களுக்கு ஒரு கஷ்டம் தான், தலைவன் முதல்ல வருத்தப்படணும். தொண்டர்கள் நன்னா இருக்கார்னா அதை பார்த்து தலைவன் ஆனந்தப்படணும். ஆயர்களின் தலைவனான கண்ணன் கொழுந்தாக இருக்கிறான், அஞ்சன வண்ணனை. ஆக அழகும் பார்த்தா கார் மேனி மை போல இருக்கான். இன்னொரு பக்கம் கோலம், வேஷத்தை பார்த்தா ஆயர் கோல, ஆயனுக்கான அந்த லட்சணங்கள்லாம் இருக்கு. குணத்தை பார்த்தா கொழுந்தினை, அடியார்கள் சிரிச்சா அவன் சிரிக்கிறான், அடியார்கள் அழுதா அழறான். ஒரு செடியின் கொழுந்து போல நம் தலைவனா இருக்கான். இப்படிப்பட்ட பகவானை நான் என்ன பண்ணியிருக்கணும், அழகா ஒரு திருமஞ்சனத்தை பண்ணி வச்சு வீடு வீடா போய் விஷமம் பண்ணிடான்னு அனுப்பியிருக்கணும். மஞ்சனை மாட்டி மனைகள் தோறும் திரியாமே. மஞ்சனம்னா திருமஞ்சனம், அபிஷேகம், நீராட்டம்னு அர்த்தம். மஞ்சன மாட்டி அந்த குழந்தை நன்றாக குளிரும்படியாக, எவ்வளவு வெயில் எவ்வளவு வெப்பமா இருக்கு, இதுக்கு மத்தியில குழந்தைக்கு அந்த சூடு தணியும்படியாக நன்னா நீராட்டி இருக்கணும். மஞ்சன மாட்டி அவனை நீராட வைத்து மனைகள் தோறும் திரியாமே. மனைனா வீடுன்னு அர்த்தம். மனைகள் தோறும்னா ஆயர்பாடியில உள்ள எல்லா வீடுகளுக்கும் திரிதல். அப்படின்னா அங்கங்க போய் திரிஞ்சுட்டு இவன் விஷம் பண்ணிட்டே இருப்பான் பாருங்க. ஒவ்வொரு வீடா போய் வெண்ணெய் பானையை எடுக்கிறது, வெண்ணெயை திருடுறது, பானையை உடைக்கிறது, மோர் கொடுத்த உருட்டுறது, மோரை ஆறா உட வைப்பது, குழந்தைய போய் கிள்ளி விடுறது, என்னென்னலாம் பண்ணுவானோ போய் திரிஞ்சுக்கோ அப்படின்னு விட்டுடணுமா. அதுவும் விஷமம் பண்ண போகும்போது ஒரு திருமஞ்சனம் பண்ணிட்டு போய் விஷமம் பண்ணணுமா. அதான் மஞ்சனை மாட்டி
மனைகள் தோறும் வீடுகள் தோறும் திரியாமே. அவன் திரிஞ்சிருக்கணும். திரியாமே, நான் திரிய விடாமல் அப்படி திரிய வைத்து விஷமம் பண்ண வச்சு அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். ஆனால் அதை காணாமல் அவன் திரிவதை கண்டு ரசிக்காமல் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்தாடா கையில குச்சியை வச்சுக்கோ, கண்ணுக்குட்டியை மேய்ச்சிட்டு வா அப்படின்னு கொடுத்து, ஐயோ கல் நெஞ்சக்காரியான நான் பிஞ்சு குழந்தையான கண்ணன் இடத்துல கையில ஒரு குச்சியை கொடுத்து மாடு மேய்ச்சிட்டு வா, கண்ணுக்குட்டியை மேய்ச்சிட்டு வான்னு அனுப்பினேனே. மஞ்சனை மாட்டி மனைகள் தோறும் திரியாமே, அழகா நீராட்டி விடுவிடா போய் விஷமம் பண்ணா குழந்தை. நம்ம மாத்துல கண்ணன் வந்தா நாம என்ன பண்ணுவோம், அவனுக்கு வேலையா கொடுப்போம். டேய், நீ எதெல்லாம் உடைக்கணும்னு ஆசைப்படுறியோ நன்னா உடைச்சுக்கோ, நன்னா விஷமம் பண்ணு, பார்த்து ரசிக்கிறேன். நம்ம மாத்துக்கு கண்ணன் வந்தா அதானே சொல்லுவோம். ஆனா அப்படி சொல்லாம அவனை என்ன பண்ணேன்னா, கஞ்சனை காய்ந்த கழலடி நோவ, அவன் திருவடி வலிக்க வலிக்க. அது எப்பேற்பட்ட திருவடினா, கஞ்சன்னா கம்சன் அர்த்தம். கஞ்சனை காய்ந்த அந்த கம்சன் இருக்கானே, அவனை காய்ந்தன்னா உதைத்த. இதே திருவடியாலதான் கம்சனை உதைத்து பின்னாடி வதம் பண்றான். ஆனா இது பெரியாழ்வார் காலத்தால் பிற்பட்டவர், அவருக்கு தான் விஷயம் தெரியுமே, அதனால முன்னாடியே பாடிட்டார். கஞ்சனை காய்ந்த, கம்சனை உதைத்த கழல், கழல்னா சிலம்பு, வீரக்கழல்னு அர்த்தம். அடினா திருவடி. கஞ்சனை காய்ந்த, கம்சனை உதைத்த கழல், வீரக்கழல் அணிந்த அடி, அந்த திருவடி இருக்கே, அந்த திருவடிக்கு நம்ம என்ன பண்ணணும், நல்லா மசாஜ் பண்ணி விட்டு. கம்சனால மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டா, அந்த கம்சனையே அழித்த திருவடி இது, அதை நல்லா வருடி விடணும். ஆனா கஞ்சனை காய்ந்த கழல் அடி, கம்சனை அழித்த வீரக்கழல் அணிந்த அந்த திருவடி நோவ, நோகும்படி, திருவடிக்கு வலிக்க வலிக்க வலிக்க, கன்றின் பின் என் செய்ய பிள்ளையை போக்கினேன். நான் மாடு பின்னாடி அனுப்பல, கன்றின் பின். அதுக்கு கூட மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். இந்த பெரிய மாடா இருந்தா கூட நிதானமா போகும். நீங்க கவனிச்சா தெரியும், இந்த மாடு மேய்ச்சன் போராள இடையர்கள் மாடு கூட்டமா போறதுன்னா நிதானமா தான் நடந்து போகுமே ஒழிய மாடுகள் ஓடாது. ஆனா இந்த கண்ணுக்குட்டி இருக்கே, துள்ளி துள்ளி ஓடும், கண்ட இடங்களுக்கு ஓடும். மாடு என்னைக்குமே நடந்து போறது பாருங்க, சீராக ஒரே பாதையில தான் போகும். ஆயன் எப்படி போக சொல்றானோ அவன் சொல்ற ரூட்ல போயிட்டு இருக்கும். ஆனா இந்த கண்ணுக்குட்டி இருக்கே, இப்படி இழுக்கணும் அப்படி இழுக்கணும், இங்க துள்ளும் அங்க துள்ளும். அப்போ வேகமாவும் போகும், கண்ட இடத்துக்கெல்லாம் போகும். கண்ணுக்குட்டிக்கே ஆபத்தாவும் முடியும், மேய்க்கிறவனுக்கு கூட அது ஆபத்தா முடியும். ஐயோ, இது எதையுமே யோசிக்காமல் கன்றின் பின், கண்ணுக்குட்டிக்கு பின்னாடி என் செய்ய பிள்ளையை போக்கிறேன். ஐயோ, என் குழந்தையும் ஒரு சின்ன குழந்தை தானே, பிள்ளை, சிறு பிள்ளை தானே, அவனை போய் கன்றுகளை மேய்ச்சிட்டுவான்னு சொல்லி என் செய்ய என்றால் என்ன செய்வதற்காக பிள்ளையை போக்கினேன், என் பிள்ளையான கண்ணனை. இப்போ அடியன் ஒரு அறிமுகம் சொன்னேன் இல்லையா, கண்ணன் என்ன பண்ணான்னா தன் பெருமைகள் எல்லாம் பெரியாழ்வார் யசோதை மறக்கும்படி பண்ணிட்டான், வெறும் குழந்தன் மட்டும் நினைக்கும்படியா பண்ணான்னு. அது பாட்டுல எங்க இருக்குன்னா பிள்ளைங்கிற வார்த்தையில இருக்கு. பிள்ளையை போக்கினேன். போன பதிகம் முழுக்க பாருங்க, அவனை பார்த்து நீ ரிஷிகேசன், நீ அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் எல்லாம் சொன்னவள் இந்த பதிகத்தை தொடங்கும் போதே பிள்ளையை, ஐயோ என்னுடைய பிள்ளடா நீ, சின்ன குழந்தை, என் செய்ய பிள்ளையை போக்கினேன், இந்த கண்ணுக்குட்டியை மேய்ச்சிட்டுவான்னு சொல்லி கன்றுக்குட்டி பின்னாடி எதற்காகத்தான் என் பிள்ளையை போக்கினேன்னா அனுப்பி வைத்தேன்னு அர்த்தம். ஐயோ அனுப்பி வச்சேனே, எல்லே பாவமே, எல்லே பாவமேனா ஐயோ பாவம்னு அர்த்தம். ஐயோ பாவம், என் குழந்தையின் திருவடிக்கு எவ்வளவு வலிக்கும், எவ்வளவு வலிக்கும், ஐயோ நாம் பண்ண பாவத்தை என்னவென்று சொல்வது என்று கண்ணனை நினைத்து புலம்புகிறாள். அதுதான் முதல் பாசுரம். அஞ்சன வண்ணனை ஆயர்கோல கொழுந்தினை மஞ்சனம் ஆட்டி மனைகள் தோறும் திரியாமே, கஞ்சனை காய்ந்த கழலடி நோவ கன்றின் பின் என் செய்ய பிள்ளையை போக்கினேன், எல்லே பாவமே. அஞ்சன வண்ணனை ஆயர்கோல கொழுந்தினை மஞ்சனமாட்டி மனைகள் தோறும் திரியாமே, கஞ்சனை காய்ந்த கழலடி நோவ கன்றின் பின் என் செய்ய பிள்ளையை போக்கினேன், எல்லே பாவமே. மை போன்ற கருமை நிறம் கொண்டவனும் ஆயர் வேஷத்தில் விளங்குபவனும் கொழுந்தாக, ஆயர்களுக்கு ஒரு கட்டம்னா தான் முதலில் வாடுபவனுமான அந்த கண்ணபிரானை நீராட்டி வீடுதோறும் போய் விஷமம் பண்ணுன்னு சொல்லாம அவன் கையில ஒரு தங்க கோலை கொடுத்து கம்சனை உதைத்த அந்த திருவடி வலிக்க வலிக்க கண்ணுக்குட்டு பின்னாடி போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைத்தேனே, எதற்காக அனுப்பினேன், ஐயோ பாவம் என்பது இந்த பாசுரத்துக்கான திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். The kajal colored lord, clad in cowherd attire, the shoot of the entire clan of cowherds, I should have bathed the Lord, dressed him handsomely, and sent him to do mischiefs in all homes. Instead of that, I gave a stick in his hand
and sent him behind the calves, as if his feet that kicked the wicked Kamsa would feel a lot of pain by walking. For what purpose did I send my son like this? Alas என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இது இதற்கு அடுத்த பாசுரம் பெரியாழ்வார் யசோதையினுடைய பல்லாண்டும் மங்களாசாசனமும் ஐயோ பாவம் என்ற முழக்கமும் தொடரும். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.